Windows laptops and PCs யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் லேப்டாப் வாங்கியிருந்தேன். விண்டோஸில் வந்து ஆப்பிள் லேப்டாப் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெசிடேஷன்ஸ் இருந்தது. பட் ஃபைனலி நான் இப்போ ஆப்பிள் லேப்டாப் வாங்கிட்டேன். நான் வாங்கி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2 months ஆச்சு. ஸோ இந்த 2 monthsல என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் லேப்டாப் யூஸர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யாராவது விண்டோஸ்லேருந்து ஆப்பிள் லேப்டாப்க்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா மேபி என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வாங்குறதுக்கு டிசைட் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வாங்கியிருக்க மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண M1 சிப் இருக்கிற MacBook Air. அதோட பேஸ் வெர்ஷன் வாங்கியிருக்கேன். 256 GB ஹார்ட் டிஸ்க் இருக்கிற பேஸ் வெர்ஷன் வாங்கியிருக்கேன் வித் 8 GB RAM. நான் வாங்கின கலர் என்னன்னா ஸ்பேஸ் கலர் நான் வாங்கியிருக்கேன். இந்த லேப்டாப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட சைஸு. இந்த லேப்டாப் வந்து 13.3 inches ஸ்க்ரீன் சைஸில் வருது. ப்ளஸ் 13.3 inches மாத்திரம் இல்லாமல் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து 1.3 kilos தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து 15 inches. ஸோ அந்த லேப்டாப்போட கம்பேர் பண்ணும்போது இந்த லேப்டாப் வந்து ஆல்மோஸ்ட் அதில் 2/3 தான் இருக்குது. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ் அண்ட் வெயிட் தான் வந்து இதில் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸ். ரொம்ப ரொம்ப தீனான லேப்டாப். நீங்க அடிக்கடி டிராவல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா இல்ல டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்து லேப்டாப் எடுத்துட்டு போறவங்களா இருந்தீங்கன்னா இதோட வெயிட் அண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து லிட்டரலி நோட் புக்கோட சைஸ் தான் இருக்கு. இதோட லேப்டாப் மாத்திரம் இல்லாமல் இதோட சார்ஜர் சைஸும் வந்து ரொம்ப ரொம்ப காம்பேக்ட். நம்மளோட மொபைல் ஃபோனோட சார்ஜர் அளவுக்கு தான் இருக்கு. இதான் வந்து மேக்புக்கோட சார்ஜர், இதான் என்னோட வயர்லெஸ் ஹெட்ஃபோன். ஸோ இது ரெண்டுக்கும் வந்து ஆல்மோஸ்ட் சேம் சைஸ் தான் இருக்கு. ஸோ இதுவும் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டான விஷயம். இந்த லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்பிளோட ஃபர்ஸ்ட் லைனப் வித் M1 சிப்ஸ். மேபி நிறைய ரிவ்யூஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் லேப்டாப்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்த இன்டெல் சிப்ல வந்த MacBook Air எல்லாமே வந்து வீடியோ எடிட்டிங்காக யூஸே பண்ண முடியாது. கிட்ஸ்க்காகவும் இல்லை வெரி லைட் ஆஃபீஸ் யூஸ்க்காக மட்டும்தான் அந்த லேப்டாப்பாக யூஸ் பண்ண முடியும். பட் இதில் M1 சிப் இருக்கிறதுனால நான் வந்து நான் ஆக்சுவலி இந்த லேப்டாப் வாங்கினது வந்து வீடியோ எடிட்டிங்காக தான். ஸோ இந்த வீடியோ எடிட்டிங்கு நான் இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணும்போது 4K வீடியோஸ்லாம் வந்து எந்த ஃப்ரேமும் ஸ்கிப் ஆகாமல் ரொம்ப ஈஸியாக ப்ளே ஆகுது. ப்ளஸ் எக்ஸ்போர்ட் டைம் வந்து ரொம்ப நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்த விண்டோஸ் லேப்டாப் கூட ஆல்மோஸ்ட் half ஆஃப் த டைமில் இது வந்து ரெண்டர் ஆகிடுது. விண்டோஸில் வந்து ஆப்பிள் லேப்டாப் வாங்குறாங்க நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் என்னன்னா இதோட யூசபிலிட்டி எப்படி இருக்குன்றதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆக்சுவலி எனக்கு இந்த டவுட் இருந்தது. பட் நான் இப்போ யூஸ் பண்ண இந்த 2 months சொல்கிறேன். ஒரு 1 to 2 weeksக்குள்ளேயே வந்து இந்த லேப்டாப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம ஈஸியாகவே பழகிக்கலாம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் ஆப்பிளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஒரு 1 to 2 weeksக்குள்ளேயே வந்து ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. மேபி கொஞ்சம் ஷார்ட்கட் கீஸ் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா இதை யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ மேக் வாங்குறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது வந்து அப்ளிகேஷன்ஸ். விண்டோஸ் கம்ப்யூட்டர்ஸில் வந்து உங்களுக்கு தேவையான நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு கிடைக்கும். பட் மேக்லேயும் இது மாதிரி ஃப்ரீயாகவே கிடைக்குமா இல்லை நீங்கள் காசு கொடுத்து வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ், தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. இது வரைக்கும் இந்த லேப்டாப்பில் நான் யூஸ் பண்ணியிருக்க மேஜர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து நான் ஃப்ரீயாக தான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். நான் வீடியோ எடிட்டிங்காக யூஸ் பண்ணுறது வந்து அடோபி ப்ரீமியர் ப்ரோ, ஃபைனல் கட் ப்ரோ, ஃபோட்டோஷாப், அதுக்கப்புறம் MS ஆஃபீஸ். இது மாதிரி உங்களுக்கு தேவையான ஆல்மோஸ்ட் எல்லா சாஃப்ட்வேர்ஸும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு கிடைக்குது. நீங்கள் யூடியூப்பில் போனாலே ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோஸ் இருக்குது இது மாதிரி சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து உங்களை இந்த லேப்டாப் வாங்குறதுக்கு ஸ்டாப் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப தைரியமாகவே வாங்கலாம் என்ன கேட்டால். இந்த லேப்டாப்பில் என்னோட செகண்ட் ஃபேவரட் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி பேக்கப். ஸோ ஆப்பிள் வந்து கிளைம் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் 18 hours பேட்டரி பேக்கப் கிடைக்கும்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. என்னோட ரியல் டைம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 10 hours ஆகுது கண்டிப்பாக கிடைக்குது. இந்த 10 hours நான் யூஸ் பண்ணுறது வந்து கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுறேன், ப்ளஸ் அடோபி ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணி நீங்கள் வெப் ப்ரௌசிங்கு, சஃபாரியும், வீடியோ எடிட்டிங்கு, ஃபைனல் கட் ப்ரோ இது மாதிரி நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேபி இதோட ஜாஸ்தியான பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பூட் அப் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட லிட் இப்படி ஓப்பன் பண்ணும்போதே இந்த லேப்டாப் வந்து ஆல்ரெடி ஆனாக தான் இருக்குது.
ஸோ நீங்கள் எந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறது எங்கே நிறுத்தியிருந்தாலும் அதை அப்படியே இன்ஸ்டண்ட்டாக கண்டினியூ பண்ணலாம். பட் இப்போ ரீசெண்டாக வர எஸ்எஸ்டிஸ் இருக்கிற லேப்டாப் வந்து கொஞ்சம் வேகமாக ஆன் ஆகிடுது. பட் இருந்தாலும் இந்த லேப்டாப் வந்து இன்ஸ்டன்ட், லைக் நீங்கள் மொபைல் ஃபோனில் அன்லாக் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இமீடியட்டாக ஓப்பன் ஆகுது இல்லையா? ஸோ அதே மாதிரி இது ஓப்பன் ஆகிடுது. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம இந்த ஆப்பிள் லேப்டாப் வாங்குறதுக்கு தயங்குறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க பெரிஃபரன்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ண முடியுமான்ற டவுட் இருக்கும்ல. ஹுவாவேயோட ப்ளூடூத் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹெட்ஃபோன் வந்து ரொம்ப இன்ஸ்டன்ட்டாக ஓப்பன் பண்ண உடனே இது வந்து ஆப்பிள் லேப்டாப்போட பேர் ஆகிடும். எப்படி நம்ம விண்டோஸ் லேப்டாப் கூட மொபைல் ஃபோன் கூட கனெக்ட் ஆகுதோ, ஸோ அதே மாதிரி தான் இதில் கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த லேப்டாப்போட ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஸ்மார்ட் டிவி இருந்ததுன்னா ஸ்மார்ட் டிவி கூட வைஃபைல வந்து வயர்லெஸ்லி நீங்கள் வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்க்ரீன் மிரரிங் வந்து நீங்கள் லைக் இண்டிவிஜுவல் ஸ்க்ரீனாவோ இல்லை எக்ஸ்டெண்டட் ஸ்க்ரீனாவோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டுமே வந்து சேம் வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா இது வந்து ஈஸிலி பாசிபிள். ஓகே, இது இப்போதைக்கு இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ் விஷயங்கள். ஒரு சில நெகட்டிவ்ஸ் வந்து நான் இந்த லேப்டாப் நோட்டீஸ் பண்ணேன். அதில் எனக்கு இருந்த நெகட்டிவ்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெப்கேம் வந்து 720 பிக்சல் வெப்கேம் தான் இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு மேபி பிஸ்னஸ் பீப்புள் நிறைய ஜூம் கால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் பெட்டர் குவாலிட்டி வீடியோ வேணும்னா இந்த லேப்டாப் வந்து அவ்வளோ குவாலிட்டி வீடியோஸ் தரதில்லை. மேபி ஓரளவு நல்ல குவாலிட்டி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெட்டர் லைட்டிங் வரும். இல்லை ரூம்குள்ளே இருக்கிற லைட்டிங்கில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேமராவோட ரெசல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இது நிறைய கிரைன்ஸ் எல்லாம் இருக்குது. செகண்ட்லி, இந்த லேப்டாப்பில் இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை, ரொம்ப பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட போர்ட்ஸ். இந்த லேப்டாப்பில் வந்து ரெண்டு யூஎஸ்பி-C போர்ட் தான் இருக்குது. தண்டர்போல்ட் போர்ட் தான் இருக்குது. ப்ளஸ் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. இந்த ரெண்டு தான் வந்து இவ்வளோ தான் போர்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்பியோ இல்லை நீங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லாம் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அடாப்டர் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அடாப்டர்னும் போது இது மாதிரி ஒரு அடாப்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டியிருக்கும். அட்லீஸ்ட் இந்த லேப்டாப்பில் SD கார்டு ரீடராக இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் MacBook Airல வந்து SD கார்டு ரீடரோட கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து தான் இந்த போர்ட் இஷ்யூ வந்து ரொம்ப பெரிய ஃபேக்டராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். செகண்ட்லி வந்து ஸ்டோரேஜ். இந்த லேப்டாப் நான் வாங்கி வந்து 256 GB SSD தான் இருக்குது. ஸோ இந்த 256 GB SSD போதுமா, இந்த ஸ்பேஸ் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த எந்த வீடியோ ஃபைல்ஸும் இந்த லேப்டாப்பில் வச்சுக்க போகிறது இல்லை. ஸோ அதனால எனக்கு 256 GB ஓகே. ஒருவேளை நீங்கள் நிறைய படம்லாம் சேவ் பண்ணி வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 256 GB பத்துமான்றது ஒரு கேள்விக்குறி தான். மேபி நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல், நான் வந்து எப்படி இருந்தாலும் வீடியோ எடிட்டிங்கில் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லாம் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து 256 GB வெர்ஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், எக்ஸ்டர்னல் SSD வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய வீடியோ ஃபைல்ஸ் வந்து சேவ் பண்ணி வைக்கிறீங்க, SSD வந்து கேரி பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு லைக் 50,000 to 20,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் 512 GB வெர்ஷன் வாங்குறதுக்கு. பட் இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, நீங்கள் இந்த அடாப்டர் வாங்கியிருந்தா கூட உங்ககிட்ட இருக்க பழைய ஹார்ட் டிஸ்க்லாம் இல்லை, SSD ஓகே, பட் பழைய ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த லேப்டாப் டிடெக்ட் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலி டிடெக்ட் பண்ணாலும் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியறது இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏற்கனவே உங்ககிட்ட வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை இந்த லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன். எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருந்தது என்கிட்ட. எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியறது இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா. என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இந்த லேப்டாப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் இவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எனக்கு தெரிஞ்சு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் லேப்டாப்ஸ்ன்னு சொல்லலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து விண்டோஸ் லேப்டாப் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் MacBook வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த MacBook Air வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன்.